बात तो पहली है। தப்பு நானும் தான் சார் செஞ்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, எக்கச்சக்கமா சார். ஆனால் வாழ்க்கை ஒரு பாடம் கற்று கொடுத்துச்சு சார். ஷர்மாவும் பிரேம் சந்தும் தன்சு யாதவ் கிட்ட மாட்டி விட்டாங்க சார். மனசு இருந்தா கொஞ்சம் நீ மன்னிச்சிருங்க சார். நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் சார், வித்யாவை கண்டுபிடி நானும் தனியாக இருப்பேன். உன்னால நான் தான்ஷு யாதவோட இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா சார்? எப்பெல்லாம் போனோம் அப்பெல்லாம் மூஞ்ச கருப்பு தனியை போட்டு கூட்டு போனாங்க சார். சில பேருக்கு மட்டும் தான் சார் அந்த கொட்டா எங்க இருக்குன்னு தெரியும். தேவடியா பசங்க. ஜெயன் சார், லவ் லெட்டர் வந்திருக்குப்பா. அதுவும் நேரா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. பாரு, படி. நீலம், மஞ்சள், சிவப்புன்னு அனுராதா மேடம்கிட்ட விதவிதமான ஃபைல் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தல. என் 30 வருஷம் சர்வீஸில் நான் ஒன்றுமே பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதை பாரு, நீ நல்ல பையன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உனக்கு வேலை போகலை, ஜஸ்ட் சஸ்பென்ஷன் மட்டும் ஆயிருக்கு. என்ன பண்ணுற? அரசாங்கம் தர்ற அரை சம்பளத்தை வாங்கிக்கிட்டு 6 மாதம் வீட்டில் இருந்து உலகத்தை தெரிஞ்சுக்க. உனக்கு பிடிச்ச அனுராதா மேடம் கிட்ட இதை வேணாலும் கிஃப்டா கொடுத்துரு. நான் வித்யாவோட கேஸை பற்றி விசாரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். அதில் கிடைச்ச ஆதாரங்களை தான் எஸ்டிஎஃப்க்கு கொடுத்தேன். அட எப்பா, நான் தான் முதலே சொன்னேனே, போய் எஸ்டிஎஃப்ல சேர்ந்துருன்னல்ல. இப்போ என்ன ஆச்சு? அனுராதா மேடமுக்கு பிடிச்சவனானதுதான் மிச்சம். அனுராதா மேடம் மாதிரி ஒரு பாஸ் வேணும்னு நானும் தான் ஆசைப்பட்டேன். ஆனால் தலையெழுத்து சரியில்லையே, என்ன பண்ணுறது? ஒரு வேலை இந்த சஸ்பென்ஷன் ஆர்டருக்கு அப்புறம் தலையெழுத்து மாற வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். மாவன என் வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன். கெட் அவுட். ஜெய். மற்றபடி ஐ எம் லிவிங் டு கான்ஸ்டபிள்ஸ் இன் யோர் ஹவுஸ். நேற்று உங்களுக்கு நடந்த மாதிரியே மறுபடியும் நடந்துடக்கூடாது. ஐ டோன்ட் திங்க் இதெல்லாம் தேவைன்னு. அண்ட் தேங்க்ஸ் டு நன்ஹே, இவர் தான் பிரபாகர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. அப்படின்னா பிரபாகர் சொன்ன ஸ்டோரி படி பார்த்தா ராகுல் சோமானியோட டெத், வித்யாவோட பிளாக்மெயிலிங் அண்ட் கிட்னாப்பிங் அண்ட் பிரபாகரோட 2 ஃப்ரெண்ட்ஸோட சஸ்பீஷியஸ் டெத்ஸ், இதுக்கெல்லாம் எப்படியோ எங்கேயோ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் மாஃபியா கூட தொடர்பு இருக்கு. அதோட இது எல்லாமே ஸ்டேட்டோட பவர்ஃபுல் பீப்புளோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த தாசு யாதவ், அவனும் இந்த மாஃபியால ஒரு இம்பார்ட்டன்ட் ஆள்னு தெரியுது. இன்ட்ரெஸ்டிங்லி தாசு யாதவ்க்கு எதிராக சார்ஜ் ஷீட்டோ இல்லை கிரிமினல் ஹிஸ்டரியோ எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. நாம இந்த தாசு யாதவை நெருங்கணும்னா அந்த தாசு பிரபாகரை சந்திக்கிறத தடுக்க கூடாது. யூ ரைட் ஸ்வதேஷ். சரி, எனக்கு என்னமோ அவங்க என் மேலே ஒரு கண்ணு வச்சுப்பாங்கன்னு தோணுது. இங்க பாரு பிரபாகர், நீ கொஞ்சம் தைரியத்தை காமிச்சினா நம்ம மெடிக்கல் என்ட்ரன்ஸ் மாஃபியாவை ஒழிச்சு கட்டிடலாம். தைரியமா இரு. என் தங்கச்சி திரும்ப கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நான் ரெடி தான் சார், ஆனால் ரொம்ப ஆபத்தானவங்க சார். பிரபாகர், நீ பயப்படாத, உன் கூட ஸ்டேஃப் இருக்கு. ஓகே, நானும் உன் கூட தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹலோ மேடம். ஷூவை கழட்டுங்க. 1 hour முன்னாடி தான் தரையை தொடச்சேன். 1 hour முன்னாடின்னா ராத்திரி 1:30 மணிக்கா? இவ்வளவு நேரத்துக்கு யாருமா வீட்டை கிளீன் பண்ணுவா? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. ஒன்று சொல்லவா, போலீஸ்காரன் ஷூ எப்பவும் அவன் காலிலேயே தான் இருக்கும், புரியுதா? நீங்க திருந்தவே மாட்டீங்க.
அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான். என்னாச்சு? என்னதுக்கு 2 பேரையும் திட்டுற? உங்க செல்ல பையன் காலையில இருந்து கதவை சாத்திட்டு ரூம்குள்ளேயே இருக்கான். சோறு தண்ணி கூட இல்லாம. சொன்ன பேச்ச கேட்கறதே இல்ல. நானும் சொல்லி சொல்லி அலுத்து போயிட்டேன். என் ராஜகுமாரனோட சத்தியாகிரகத்தை கவர் பண்றதுக்கு மீடியா வந்துச்சா? நீங்களே போய் கண்டுபிடிங்க. சரி, அதையும் நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த பாரு, பிஸ்கட் டீ ஏதாவது ரெடி பண்ணு. பிட்டுக்கண்ணா, கதவை தரடா. செல்லம், உன் உண்ணாவிரதத்தை எப்போ கலைப்ப? சரி வா, அப்பா கிட்ட சொல்லு, என்ன விஷயம்? அப்பா, நான் முதல்லயே ஆர்ட்ஸ்ல தான் சேரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை. இப்ப ஹாஃப் இயர்லில ஃபெயில் ஆயிட்டேன். எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க. அப்பா, சயின்ஸ்லாம் எனக்கு ஒத்து வராது. என்ன கண்ணா, இவ்வளவுதானா? இதுக்காகவா நாள் முழுக்க கதவை சாத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த நீ டாக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யி. +2 பொறுத்த வரைக்கும் நீ சயின்ஸை முடிச்சிரு. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன்ல ஆர்ட் கூட நீ எடுத்துக்கலாம். அப்பா, இந்த 2 வருஷம் கூட என்னால முடிக்க முடியாது. இந்த வருஷமே டிராப் பண்ண விரும்புறேன். அப்பா, +2ல ஆர்ட்ஸே எடுத்துக்கிறேனே. இந்த பாரு, நீ வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடாத. அதுக்கப்புறம் இதே ஃப்ரெண்ட்ஸ் உன்னையே கிண்டல் பண்ணுவாங்க, பாத்துக்க. அப்பா ப்ளீஸ். இங்க பாரு, நீ காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல. பிஸ்கட்டாவது சாப்பிடு. இந்தா, நாம அப்புறம் இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். கண்டிப்பாவா சொல்றீங்க? கண்டிப்பா. டீயை குடி. ஹலோ சார், அனுராதா மேடம் சொன்ன மாதிரியே நான் ஒரு ஏஜென்ட் மூலியமா தன்ஷி யாதவுக்கு சாரின்னு சொல்லிட்டேன் சார். ஒரு ஸ்டூடெண்டோட அட்வான்ஸ் இன்னைக்கு அனுப்புறாங்க சார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இல்லை இல்லை, நீ பயப்படாத. நானும் எஸ்டிஎஃப்பும் கூட தான் இருக்கோம். சரி, அட்வான்ஸ் எங்கே போய் வாங்கணும்?